அனைவருக்கும் வணக்கம். நம்ம மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சுள்ள சத்திரப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கடவுர் என்ற கிராமத்தில் உள்ள செசி என்ற அமைப்புக்கு கடந்த மே மாதம் 30ஆம் தேதி அன்று கேரளா நேஷனல் காலேஜில் MSW படிச்சுக்கிட்டு இருக்கோம் 30 மாணவர்கள் தங்கியிருந்து அதனை சுற்றி இருக்கிற கடவுர், தொண்டமான்பட்டி, மலையூர் என்ற கிராமங்களில் கம்யூனிட்டி விசிட் பண்ணி அங்கே இருக்க மக்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு ஒரு அறிக்கையை தயார் பண்ணாங்க. அதில் வில்லேஜாக நம்ம கடவுருக்கு வந்தாங்க. அந்த கடவுர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 குடும்பங்கள் கிட்ட வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதில் 300 குடும்பங்கள் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற பகுதியில் மற்ற 200 குடும்பங்களை பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயம் கலந்த ஒரு காலனி குடியிருப்பு பகுதியாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க மக்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலம் காடு இருக்க மக்கள் விவசாயம் பண்ணுறாங்க. நிலம் காடு இல்லாத மக்கள் இங்கேருந்து மதுரைக்குள்ளே சென்று அங்கே போய் கூலி வேலைக்கும் கட்டட வேலைக்கும் சென்று வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே இருக்க மக்களுடைய தொழிலாக இருக்குது. பூச்சி என்ற அந்த சின்னாக்கால் பாட்டி கிட்ட போய் கும்மி பாட்டு, முளைப்பாரி பாட்டு, ஒப்பாரி பாட்டெல்லாம் பாடுவாங்க. அதில் ஒன்றா கும்மி பாட்டெல்லாம் பாடி அதை அந்த MSW மாணவர்களும் பாடி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆட்டம் பாட்டத்தோட ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக நம்ம கடவுர் என்ற கிராமத்துலேருந்து விடைபெற்றாங்க. அடுத்த கிராமமாக நத்தத்துக்கு பக்கத்துல இருக்க லிங்காவாடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மலையூர் கிராமத்துக்கு போனோம். அங்க பாத்தீங்கன்னா ரோடு வசதி எதுவும் இல்லாதனால கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் கரடு முரடான பாதையிலேயே மலை உச்சிக்கு போய் அந்த கிராமத்தை சென்றடைஞ்சு. அந்த ஊர்ல நீர் ஆதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு. அந்த கிணத்துல பாரம்பரிய முறைப்படி தண்ணிய வாளியால இறைச்சி குடத்துலயோ அல்லது வாளியிலையோ ஊற்றி அவங்களுக்கு தேவையான தண்ணியை வீட்டுக்கு கொண்டு போய் பயன்படுத்துவாங்க. அங்கே இருக்க மக்களுடைய பிராதான தொழிலே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். அந்த விவசாயத்தில் என்ன மாதிரியெல்லாம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா பூக்கள், தேங்காய், அதுக்கடுத்து மாங்காய், பலாப்பழம், இந்த மாதிரி பழங்கள், சிறுதானிய வகைகளான கேழ்வரகு, கம்பு, சோளம், பனிவரகு அரிசி, இந்த மாதிரிலாம் விளைவிக்கிறாங்க. இதையெல்லாம் விற்கணும் அப்படின்றதுக்காண்டி அங்கேருந்து ரோடு வசதி இல்லாததுனால அங்கே மலை உச்சியிலிருந்து அடிவாரத்துக்கு கோவேறு கழுதையும் குதிரையையும் பொறி சமக்க வச்சு மேலேருந்து கீழே இறக்கி அதை பக்கத்தில் இருக்க நத்த சந்தைக்கோ இல்லாட்டி மதுரைக்கோ கொண்டு போய் அவங்களுக்கான ஒரு விலையை பெற்றுக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிட்ட மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் 1 to 5th வரைக்கும் இருக்குது. அந்த ஊரில் மேலே இருக்கிறதுனால டீச்சர்ஸ் ஏறி இறங்க முடியல அப்படின்றதுனால வாரத்துக்கு 3 முறை தான் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. 6 to 12th வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா கீழே அதாவது காலையில் 7 மணிக்கு அவங்க நடக்க ஆரம்பித்து கீழே ஒரு 8 மணிக்கு இந்த மாதிரி சேர்ந்துருவாங்க. அதுக்கடுத்து அவங்க அங்கே சுற்றி இருக்கிற நத்தம், கோபால்பட்டி, இந்த மாதிரியான கிராமங்களுக்கு போய் தான் அவங்களுடைய அடுத்த படிப்பவே தொடங்குறாங்க. அதுக்கடுத்து காலேஜ் படிக்கணும் அப்படின்னா வெளியே தங்கியிருந்து தான் படிக்கிறாங்க. இங்கே இருக்க மக்களுக்கு ரோடு வசதி இல்லாதனால மருத்துவமனைக்கு போகிறதுக்கு, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கு ஏதாச்சும் காய்ச்சல், இந்த மாதிரி மாசமாக இருக்க லேடிஸ்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அங்கேருந்து இப்போ ஒரு எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்னா அங்கேருந்து மக்களை கீழே கூட்டி வரணும் அப்படின்னாவே தொட்டில் கட்டி அதிலிருந்து தான் கீழே தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே அதுக்கடுத்து பார்க்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தொண்டமான்பட்டில இருந்து செசியோட தன்னார்வலர் பேசுகிறேன். போன வாரம் நம்ம எங்கள் சென்டருக்கு கேரளா நேஷனல் காலேஜ்ல இருந்து MSW ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எங்கள் ஊரை 3 நாள் விசிட் பண்ணதில் நாங்களாம் கொஞ்சம் ஒற்றுமையா இல்லை. ஸ்போர்ட்ஸ்லாம் எங்களுக்கு பெரிய கிரவுண்ட் இருந்தும் நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறத அவங்க சொல்லி தான் எங்களுக்கு அதோட விழிப்புணர்வே தெரிஞ்சிச்சு. அவங்க எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு இன்னைக்கு எங்கள் கிரவுண்டில் இவ்வளோ பேர் விளாடுறாங்கன்றதே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த கிரவுண்டில் ஏன் சென்டர் மட்டும்தான் ஒரு ஓரத்தில் நாங்கள் உட்காந்துருப்போம். அங்கங்கே குப்பைமா மாடு கட்டிட்டு இந்த மாதிரி வேலை தான் நடக்குமே தவிர இன்னைக்கு இவ்வளோ ஆளுங்களும் இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா விளாடுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்கலாம் சீட்டாட, ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் விளாட, இந்த மாதிரி அங்கங்கே ஒரு 4-5 பேர் தனித்தனியாக இருந்தாங்களே தவிர இன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இங்கே விளாடுறது உங்களால தான் இது முடிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாய்ப்பை கொடுத்த செசி நிறுவனத்துக்கு என்னோட
ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இந்த வாய்ப்பு, இந்த பொருட்கள்லாம் எங்களுக்கு அன்பளிப்பா தந்த நேஷனல் காலேஜோட MSW ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து அந்த தொண்டமான்பட்டி கிராமத்துல இருக்கிற பிரைமரி ஸ்கூலை விசிட் பண்ணோம். அங்க வந்து அந்த குழந்தைகளோட சேர்ந்து இவங்களும் குழந்தையாவே மாறி இவங்க டான்ஸ் பாட்டு ஆடு எல்லாமே பண்ணி அவங்க வந்து இவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது, இவங்க அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறது, இப்படி எல்லாமே நடந்து அதுக்கடுத்து இறுதியா வந்து அந்த பிரைமரி ஸ்கூல்ல இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு எல்லா பேத்துக்குமே வந்து இனிப்பு வாங்கி கொடுத்து அங்கிருந்து விடைபெற்றாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க இன்னும் சில பசங்கள் வந்து மொபைல் ஃபோன் கேம்க்கு அடிக்ட் ஆகியும் ஆல்கஹாலுக்கு அடிக்டா இருக்கிறத பார்த்து நம்ம MSW மாணவர்கள் வந்து அந்த ஊர்ல வந்து மக்கள் மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு அந்த ஊருக்கு பல விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட 3 கிராமத்துக்கு வந்திருக்கோம். போது குழந்தைங்களோட சேமிப்பு ஊக்கப்படுத்தவும் அவங்களோட வருகையை மேம்படுத்தவும் கற்றல் திறனை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த செசில என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த கிஃப்டை யார் தரலாம் அப்படின்னு பார்க்கும்போது கேரளால இருக்கிற நேஷனல் காலேஜ்ல இருந்து அவங்க MSW படிக்கிற அக்கா அண்ணன் நம்ம எல்லாத்துக்காகவும் நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக அவங்க வந்து நம்மளுக்கு தேவையான புக்கு, பேனா, பென்சில், பவுச்சு, பேக்கோட நம்மளுக்கு வந்து நல்ல இந்த வருஷம் கல்வியாண்டெல்லாம் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு போதும் பொண்ணு. நாங்க வந்து மூணூர் கிராமத்துல இருந்து நான் ஒரு 5 வருஷமா செசில இருந்து மாலை நேர கல்வி மையம் நடத்தி வந்துட்டு இருக்கேன். என்னோட சென்டர்ல வந்துட்டு 20 குழந்தைங்க படிக்கிறாங்க. நம்ம கேரளாவில இருந்து நேஷனல் காலேஜ்ல இருந்து நம்ம அக்காவங்களும் அண்ணவங்களும் வந்துட்டு நமக்கு வந்து சில பேக்கு, புக்கு, நோட்டு, பேனா, பென்சில் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட சேமிப்பை உயர்த்துறதுக்கும் நம்மளோட கல்வியை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்துட்டு எப்படி என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பொருள் எப்படியா வாங்கி கொடுத்தா அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு அவங்க படிப்பு தேவையான பொருளை வந்து ஸ்டேஷனரி பொருள் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்த கேரளாவில இருந்து நேஷனல் காலேஜ் அக்காவங்களுக்கும் அண்ணவங்களுக்கும் எங்களோட மூணூர் கிராமத்தின் சார்பாகவும் செசியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். எங்களுக்கு பேக் கொடுத்த நேஷனல் காலேஜ் அண்ணே அக்காவங்களுக்கு ரொம்ப நன்றி.